ஆகஸ்ட் 17 நடைபெற உள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டின் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய மண்டல செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற தீபம் என்கிற சுடர்மொழி அவர்களே, இந்த மண்டல செயற்குழுவை முன்னின்று ஒருங்கிணைத்திருக்கிற அமைப்பு செயலாளர் எல்லாலும் அவர்களே, அமைப்பு செயலாளர் VP இம்ப்லாப் அவர்களே மற்றும் கார்லண்ணன், பெரியசாமி, ரஃபீக், ஜான் கிறிஸ்டோபர், விடுதலை சேகரன் ஆகிய தோழர்களே, மண்டல துணை செயலாளர்கள் கதிரவன், பெனோபா மூர்த்தி, ராம்குமார் பாண்டியன், அன்பரசு, நீதியரசு, சந்திரன், ஜலால் முகமது, தமிழர், நாகரத்தினம், சூழி, சங்கு உதயகுமார், சின்னு பழகு, முத்துராஜ், பொன்னுசாமி, பிரபாகர், பழனிக்குமார், ஜெயபாண்டி, பாலகிருஷ்ணன் ஆகிய தோழர்களே, மதுரை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் அரச முத்துப்பாண்டியன், மணியரசு, வழக்குரைஞர் ரவிக்குமார், அம்பேத்கர், மரியத்தக்கம். திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் பனையூர் சேகர், மைதீன் தாவா, தமிழரசன், திருவளவன், போர்க்குடியேந்தி, தண்டபாணி, தமிழ்முகம். தேனி மாவட்ட செயலாளர்கள் சுசி தமிழ்பாண்டியன், குளத்தை ராஜ், அயூப் காக், மதன் தமிழாளர், குசலை பழனிசாமி. சிவகங்கை மாவட்ட செயலாளர்கள் ஊஞ்சனை சரவணன், திலீபன் ராஜா, அத்பேத் வளவன், பாலையா, விஜயன், ராமச்சந்திரன். ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர்கள் முத்துவாப்பா, சத்யராஜ் வளவன், தமிழ் தேசியன், கருப்புசாமி, இனியவன், ஜோசப் ஆகிய தோழர்களே, மதுரை பனையூர் சேகர், கலைச்செல்வன் ஆகிய தோழர்களே, மாநில பொறுப்பாளர்கள் ஆத்தலரசு, கனியமுதன், வில்லவன் போதை, கூகா பாவலன், பொதுனி வளவன், செல்லப்பாண்டியல், கலைவாணன், நாவா சசி, சிந்தனை வளவன், ஆசா அன்பழகன், அகரன், வழக்குரைஞர் சரவணன், ஐயாவு, மோகனா, போஸ், சமத்துவன், பரமசிவம், கல்லல் திருமொழி, ரேவதிக்குமார், விவேகா, வழக்குரைஞர் இளைய கௌதமன், ஜெயபிரகாஷ், சலேஷ் துரை, வழக்குரைஞர் மணிகண்டன், சா அலைச்சாமி, மாலிக் ஆகிய தோழர்கள். மாநில துணை செயலாளர்கள் SP மணிவண்டன், பழனிமணி, மாதவன், சிவலிங்கம், மேலவளவு கருப்பையா, வழக்குரைஞர் அருள் ஜோசப், வழக்குரைஞர் சேக்குவேரா, இரா பாண்டியம்மான், காமராஜ், திரேவதி அழகரசாமி, அலங்கை செல்வ அரசு, மேலவாசல் மோகன், நெடுக்கெழியன், சிறுத்தை ராஜா, கீழ்மதுரை பூமிநாதன், ஆயிஷா பேகம், மாலின், DPI முத்து, பரந்தாமன், முடுவை அழகுமலை, விடுதலை புலியம்மா, வழக்குரைஞர் நெல்சன், மணிமொழியன், வீர கரிகாலம். பிறகு உங்களிடையே உரையாற்றிவிட்டு நான் திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டும். அங்கே 4 மணிக்கு நிகழ்ச்சி. இப்போதே மணி 3 ஆக போகிறது. இங்கிருந்து குறைந்தது 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் பயணம். நிறைய பேச வேண்டும் என்கிற ஆவலோடு வந்தேன். ஆனால் நிதி பெறுவதிலேயே இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள நேர்ந்து விட்டது. முன்னணி பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பேசியதில் இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். இந்த மாநாட்டுக்கான நோக்கம், இந்த மாநாட்டுக்கான தேவை என்ன என்பதை முன்னணி பொறுப்பாளர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள்.
என்றாலும் கூட நானும் சில தகவல்களை, கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மாநாடு தேர்தலுக்கு முன்பே நடத்துவதென்று முதலில் முடிவெடுத்தோம். ஒரே நேரத்தில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும், மாநாட்டு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும், தேர்தல் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான சூழலில் சிக்கிக்கொள்ள நேர்ந்தது. போன வருடம் கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் மாதம் இந்த பொறுப்பாளர்களை நியமிக்கிற பணியிலே நான் போய் அமர்ந்தேன். ஜனவரிக்குள்ளாக மொத்தத்தையும் முடித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தேன். 234 தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் என்று கட்சிக்கு மட்டுமான நிர்வாகத்தை அறிவிப்பதிலேயே அவ்வளவு பெரும்பாடுபட வேண்டியிருந்தது. விண்ணப்பங்களை எல்லாம் டிஜிட்டைஸ் செய்து சிஸ்டத்தில், கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஏற்றி ஒவ்வொரு தொகுதி மாவட்டமாக நான் சிஸ்டத்திலே பார்த்து தேர்வு செய்து அறிவிப்பதிலே சொல்லனா துயரங்கள், உடன்வலி, தூக்கமின்மை, கழுத்து வலி. ஆனாலும் அந்த வேலையை குறிப்பிட்ட கால எல்லைக்குள் முடிக்க இயலவில்லை. பிறகு தேர்தலுக்கான சூடு பிடித்துவிட்டது. பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, அதுவே பல வகையான நெருக்கடிகள். பிறகு மறுசீரமைப்பு பணிகளை அப்படியே விட்டுவிட்டு தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நெருக்கடி உருவானது. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் இந்த மாநாட்டை நடத்துவதென்று நாம் அறிவிப்பு செய்தோம். மே 17 நடக்கிறதாக அறிவித்தோம். தேர்தலாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்த பிறகு மாநாட்டை நடத்துவதில் நமக்கு என்ன சிக்கல் என்று கருதி மே 17 அறிவித்தோம். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்த நாள், அதனால் அந்த நாளை தேர்வு செய்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று அறிவித்தோம். தேர்தல் முடிவுகள் நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை போல் அமையாமல், அதாவது நம்முடைய கூட்டணி தலைமை இங்கு ஆட்சி அமையும் என்று நாம் எதிர்பார்த்தோம். நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும், நாம் போட்டியிடக்கூடிய இடங்களில் பெரிய அளவிலே நாம் வெற்றியை ஈட்டுவோம் என்றெல்லாம் மிகுந்த எதிர்பார்ப்போடு நாம் காத்திருந்த வேளையில் தேர்தல் முடிவுகள் தலைகீழாக மாறி போயின. அதனால் எழுந்த நெருக்கடியான அரசியல் சூழல் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆகவே திட்டமிட்டவாறு மே 17 அன்று மாநாட்டை நடத்த இயலவில்லை. ஒரே நேரத்தில் 2 விழாக்களை நான் அறிவித்திருந்தேன். ஒன்று விருதுகள் வழங்கும் விழா, இன்னொன்று தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. ஜூன் 14 விருதுகள் வழங்கும் விழா, ஜூலை 5 தள்ளி வைக்கப்பட்டது. மே 14 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஆகஸ்ட் 17 தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்று முடிந்துவிட்டது. இப்போது மாநாடு நடத்த தர வேண்டும். எந்த மாநாடு நடத்தினாலும் நான் மண்டல வாரியாக உங்களை எல்லாம் வந்து சந்தித்தது வழக்கம். தென் மாவட்டங்களை பொதுவாக ஒரே இடத்தில்தான் 10
நாடாளுமன்ற தொகுதிகளையும் மதுரையிலேயே நாம் ஒருங்கிணைக்க நடத்துவது வழக்கமான ஒன்று. இந்த முறை மதுரையிலும் திருநெல்வேலியிலும் என்று 2 இடங்களில் நடத்த நாம் அறிவிப்பு செய்து, காலையில் மதுரையிலும் மாலையில் திருநெல்வேலியிலும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை 1 மணி அல்லது 2 மணிக்குள் முடித்து விட்டால் திருநெல்வேலிக்கு 5 மணிக்கு போய் சேரலாம், 6 மணிக்கு அரங்குக்கு போகலாம் என்பதுதான் திட்டம். ஆனால் இங்கேயே 3 மணி ஆகிவிட்டது. இதற்கு பிறகு நாளை திருப்பூருக்கு செல்ல வேண்டும், அதன் பிறகு பாண்டிச்சேரிக்கு செல்ல வேண்டும். இந்த மண்டல செயற்குழு கூட்டங்களை எல்லாம் முடித்த பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 20ஆம் தேதி தொடங்குகிறது. 20ஆம் தேதி நாம் டெல்லிக்கு செல்ல வேண்டும். இடையராது ஓடிக்கொண்டே இருக்கிறோம், தீவிரமாக களப்பணிகளை ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம். அரசியல் அரங்கில் சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் என்பதிலே மகிழ்ச்சி, பெருமிதம். இதுவரையில் நாம் ஏராளமான மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம். 2003, 2004 இந்த காலகட்டத்தில் அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்து மண்டல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பை எதிர்த்து சேலத்திலே மாநாடு, மதுரை 2005 4ஆம் வட்டமேசை மாநாடு, இரட்டை வாக்குரிமை கோரி. அதே 2005ஆம் ஆண்டு பஞ்சமி நிலமீட்பு மாநாடு, 2006ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு, அதே 2006 தமிழக பொன்விழா மாநாடு. தமிழ்நாடு என்று பெயர் அறிவித்து 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி தமிழக பொன்விழா என்று இந்த பெயர், மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று மொழிவழி அடிப்படையிலே துரிக்கப்பட்டதன் அடையாளமாக பொன்விழாவை நாம் கொண்டாடினோம். அதுதான் பொன்விழா மாநாடு. சமூக நீதி மீட்சி மாநாடு 2006 3 மாநாடு. 2007 நெல்லையில் மண்ணுரிமை மாநாடு, முத்தமிழறிஞர் கலைஞர் பங்கேற்ற மாநாடு. மாநாட்டை முடித்து கொண்டு திரும்பும்போதுதான் பூதக்குடி தோழர்கள் விபத்திலே சிக்கி உயிரிழக்க நேர்ந்தது. பெருமாள்பட்டி தோழர்களும். 2008 கருத்துரிமை மீட்பு மாநாடு, அதே 2008 மகளிர் உரிமை மாநாடு, தலித் கிறிஸ்தவர் எழுச்சி மாநாடு, தமிழீழ அங்கீகார மாநாடு. 2008 மட்டும் 4 மாநாடுகள் நினைச்சிருக்கிறோம். ஜனவரி, மார்ச், ஜூன், டிசம்பர் 4 மாநாடுகள் அந்த 2008. 2009 எழும் தமிழீழம் இன விடுதலை மாநாடு. 2010 உழைக்கும் மகளிர் உரிமை மாநாடு. அதே 2010 தமிழர் இறையாண்மை மாநாடு. 16 வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழ் தேசியம் தொடர்பாக நம்முடைய சிந்தனை எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்றால், தமிழர் இறையாண்மை மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். தமிழர் இறையாண்மை மாநாடு. இறையாண்மைனா என்னன்னு நீங்க விவாதிக்கணும், படிக்கணும். சமூக அமைதிக்கான மக்கள் ஒற்றுமை மாநாடு 2013. 2014 சேலம் கல்வி உரிமை மாநாடு, பெரிய மாநாடு. ஆனால் மழை வந்து என்னால் பேச முடியாமல் போய்விட்டது. பிறகு 2015 வெள்ளி விழா மாநாடு, களப்படி 4 நூற்றாண்டு வெள்ளி விழா நிறைவு மாநாடு. 2015 மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்துகிறோம். தன்மையில நம்ம நடத்தின மகளிர் மது ஒழிப்பு மாநாடு தான் பல பேருக்கு தெரியும். நம்ம எவ்வளோ கன்சிஸ்டண்டா இருக்கிற ஒரு சிந்தனையில நாம் உள்வாங்கி இருக்கிற கோட்பாடுகளில்
எவ்வளவு தூரம் நிலைக்க உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு சான்று. அதாவது 2010 தமிழர் இறையாண்மை மாநாடு, 2026 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, ரெண்டும் ஒரே அரசியல் கருத்தாக்கங்களை கொண்டவை. அதே மாதிரி 2015 மது ஒழிப்பு மகளிர் மாநாடு, மதுவை ஒழிக்கணும். இன்னைக்கு நாம பேசல, ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கிறோம். அப்போதே ஒரு மாநாட்டை நடத்திருக்கிறோம் 2015. 2024 மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்திருக்கிறோம். அதுவும் மகளிர் மாநாடு தான். 2016 நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு, 2016 அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு புதுச்சேரியில. இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததும் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சார் இல்லையா? 1000 500 2000 1500 செல்லாது அறிவிச்சு 2000 அறிமுகப்படுத்தினார். அப்ப 2000 கிடையாது, 1500 ஒழிச்சா. அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னா, பணம் அழித்து பணத்தை செல்லாதுன்னு அறிவிச்சதை எப்படி நாம புரிஞ்சுக்கணும்னா, அரசமைப்பு சட்டத்திற்கே இவரால் ஆபத்து நேரும் என்று புரிந்து கொண்டோம். இவருடைய நடவடிக்கை தாந்தோன்றித்தனமாக இருக்கிறது, தற்குறித்தனமாக இருக்கிறது. அமைச்சரவையை கூட கூட்டி பேசவில்லை, அனைத்து கட்சியினரை கூட்டி பேசவில்லை, அல்லது வல்லுநர்களை அழைத்து பேசவில்லை. அவரே தனிநபராக தொலைக்காட்சி முன்பு தோன்றி திடீரென்று 1000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது என்று சொல்லுவதன் மூலம் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே அவர் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்பதை உணர்த்துகிறது. எனவே இவரால் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேரும் என்று எப்போது நாம் அறிவித்தோம் என்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2016 புதுச்சேரியில் மாநாடு நடத்தியிருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே சிந்தனை தான். 2026 அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, பாதுகாப்பு இல்லை என்ற கருத்தை தொடர்ந்து பேசித்துவோம். நாம் முன்வைக்கிற கருத்துக்களில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கியதில்லை என்பதற்கு இதெல்லாம் சான்று. 16 அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு, 2017 ஆணவ படுகொலைகள் எதிர்ப்பு மாநாடு. இப்ப ஆணவ படுகொலைகளை எதிர்த்து சட்டம் கொண்டு வரணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். இதை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சி. அதைவிட முக்கியமாக 2017 மாநில சுயாட்சி மாநாடு, சென்னையில ஒரு மாநாடு, திருப்பதியில ஒரு மாநாடு, 2 மாநாடு நடத்தியிருக்கிறோம். ஆந்திராவில் திருப்பதியில மாநில சுயாட்சி மாநாடு. மாநில சுயாட்சி என்பதும் தமிழர் இறையாண்மை என்பதும் தமிழ் தேசிய எழுச்சி என்பதும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற சிந்தனை. 9-10 வருஷங்களுக்கு முன்பே மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி. பிறகு வழக்கறிஞர்களுக்கான மாநாடு, மீண்டும் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு ஆந்திரா, மீண்டும் மாநில சுயாட்சி மாநாடு புதுச்சேரி, பிறகு வணிகரணி மாநாடு திருச்சி, பெண்களும் அர்ச்சகராகலாம் சட்டம் கோரிக்கை மாநாடு, அப்புறம் 2019 தேச காப்போம் மாநாடு, நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு. ஆந்திராவில் தேசம் காப்போம் மாநாடு, 19 மறுபடி சனாதன எதிர்ப்பு மாநாடு, 2022 வணிகர்கள் வாழ்வுரிமை மாநாடு. 20-21 கொரோனா வந்துருச்சு, அதனால அப்ப மாநாடு நடத்தல. 22 வணிகர்கள் வாழ்வுரிமை மாநாடு. 2019 மறுபடியும் சனாதன கல்விக் கொள்கை எதிர்ப்பு மாநாடு புதுச்சேரியில. 2024 வெல்லும் ஜனநாயக மாநாடு. அதே 2024 மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. 2025 தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு. இதை இல்லாம 2020
கொரோனா வந்தப்பவே தேசம் காப்போம் பேரணி நடக்கிறோம். இதை இல்லாமல் 2025 ஜூன்ல மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் திரள் பேரணி நடத்திருக்கோம். இவ்வளவு மாநாடுகளை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை இல்லாம ஒவ்வொரு வருஷம் விருதுகள் வழங்கி வர்றோம் 2007 இருந்து. இப்போ 2026 நாம் நடக்க போகிற மாநாடு இன்னைக்கு 17, அடுத்து வரக்கூடிய 17, இன்னும் கரெக்டா இடையில 30 நாள் தான் இருக்கு. ஜூலை 17 பேசிட்டு வரோம். ஆகஸ்ட் 17 மாநாடு. இந்த மாநாட்டுக்கான செலவையும் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மண்டல செயற்குழு கூட்டங்களில் உங்களிடையே மாநாட்டு நிதியையும் கேட்டுக்கொள்கிறோம். அதன்படி இப்போது நீங்கள் வழங்கியிருக்கிற தொகை 17,33,800. முதற்கவனி. எனக்கு உற்சாகம் படுகிறார். ரொம்ப சோகமா இருக்கிறீங்களே, இது முதல் கட்டமாக தான் தர்றோம் என்று மனமுகத்து இந்த நிதியை வழங்கிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய மிகார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். திருச்சியிலும் திருவண்ணாமலையிலும் வழங்கப்பெற்ற தொகையை விட நீங்கள் சற்று கூடுதலாகவே முதற்கவனிலேயே வழங்கியிருக்கிறீர்கள் என்பதை எண்ணி கருணை கொள்ளும். ஓவியம் கீட்டிய கையோடு பெய்து கையோடு வந்து தம்பி நிதி கொடுக்கிறார். தம்பி கட்டும் தொழிலாளி என்று காய்த்து போன விரல்களோடு வந்து நிதியை கொடுக்கிறார். இப்படித்தான் நாம் தொடக்க காலத்தில் இருந்து இந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கிறோம். இந்த இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒவ்வொருவரும் தங்களால் ஆன பங்களிப்பை செலுத்தியதன் அடிப்படையில் தான் இந்த இயக்கம் நாளுக்கு நாள் வலிமை பெற்று இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. பொருளாதார வலிமை பெற்ற யாரும் நம்மோடு இல்லை. தொழிலதிபர்களோ பெரு வணிகர்களோ ஒப்பந்ததாரர்களோ இந்த இயக்கத்தில் யாரும் இல்லை. அல்லது தொழிலதிபர்களோ வணிகர்களோ ஒப்பந்ததாரர்களோ நிலக்கிழார்களோ யாரும் இந்த இயக்கத்திற்கு பெரிதாக கொடையளிப்பதற்கு துணை இருப்பதற்கு தயாராகவும் இல்லை. அப்படி யாரும் கிடையாது. இந்த இயக்க வளரட்டும், வேலை செய்ய என்று லட்சக்கணக்கிலோ கோடிக்கணக்கிலோ எடுத்து கொடுப்பதற்கு இங்கு யாரும் கிடையாது. சமகாலத்தில் நம்மோடு களத்திற்கு வந்த எத்தனையோ பல இயக்கங்கள் காணாமலும் போயிருக்கின்றன, வலுவிழந்து நீர்த்தும் போயிருக்கின்றன. ஆனால் எந்த பின்புலமும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல் நம் சொந்த கைகளை ஊற்றி கரணம் போட்டு அந்தரத்திலே பந்தல் கட்டுவாயா என்பார்களே, அப்படி அந்தரத்திலே பந்தல் கட்டி இன்றைக்கு ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் பரிணாமம் அடைந்திருக்கிறது.
அதை பெருமையோடு சொல்ல நாம் கடமைப்பட்டேன். அதிலும் இந்த இயக்கத்தின் கிளைகள் இங்கு வேண்டுமானாலும் பரப்பி தலைத்திருக்கலாம். ஆனால் இந்த இயக்கத்தின் ஆணிவேர் மதுரை மந்தார் என்பதை என்றைக்கும் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மரத்தினுடைய அடிமரம் இங்கதான் இருக்கு. கிளை ஆந்திராவில் இருக்கலாம், தெலுங்கானாவில் இருக்கலாம். இந்த கிளை, இந்த மரத்தின் கிளை மகாராஷ்டிரா வரையில கூட நீண்டுது. மகாராஷ்டிராவிலும் கிளை இருக்கு. கேரளாவில் மலையாளத்தில் எழுதுகிறார்கள் விளம்பரம். ஆந்திராவிலே தெலுங்கில் எழுதுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று. கர்நாடகாவிலே கன்னடத்தில் எழுதுகிறார்கள். ஆக இந்த இயக்கம் இன்றைக்கு எளிய மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது. யாருடைய ஒத்துழைப்பும், அதாவது ஆதரவும் இல்லாமல், தயவும் இல்லாமல் இந்த இயக்கம் எப்படி வளர்கிறது என்று சொன்னால், இந்த இயக்கத்தின் தேவை மக்களுக்கானதாக இருக்கிறது. மக்களுக்கு இந்த இயக்கம் தேவைப்படுகிறது. எளிய மக்களுக்கு, விளிம்புநிலை மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு, அன்றாடம் காட்சிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு இந்த இயக்கம் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த இயக்கம் மக்களுக்குரிய இயக்கமாக பரிணாமம் அடைந்திருக்கிறது என்றாலும் கூட இது உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த இயக்கம் முன்னெடுக்கிற போராட்டங்களும் உள்வாகி இருக்கிற கோட்பாடுகளும் தான் காரணம். அதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவை. என்னதான் மக்களுக்கு ஒரு தேவை இருந்தாலும் கூட அது உயிர்ப்போடு இருக்க வேண்டும். அப்படி உயிர்ப்போடு இருக்க வேண்டுமானால், உயிரோடு இருக்க வேண்டுமானால் 2 விஷயங்கள் ஒரு இயக்கத்திற்கு தேவை. ஒன்று கொள்கை கோட்பாடு என்ற உயிர்ப்பாற்றல், இன்னொன்று அதற்கான களமும் பணிகள், போராட்டங்கள். வெறும் கொள்கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் கோட்பாட்டை பேசிக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. அதற்கான களம் அமைப்பது, அந்த களத்தில் நின்று போராடுவது என்பதுதான் ஒரு இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கான அடிப்படை தேவைகளும் உண்டு. இவ்வளவு பணிகளை நாம் செய்திருக்கிறது. மாநாட்டு பணிகள் தான் வெறும் பேர் இல்லை, இது வெறும் அறிவிப்பு கிடையாது. இதற்காக நாம் ஒவ்வொரு முறையும் மக்களை போய் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இதற்காக மக்களிடத்தில் துண்டறிக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இதற்காக சுவர் விளம்பரங்களை எழுதி கொண்டே இருக்கிறோம். இந்த மாநாடுகள் நடக்கிற போதெல்லாம் விவாதங்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம். பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களை திரட்டி போராடி கொண்டே இருக்கிறோம். வெறும் தேர்தலுக்காக உருவான இயக்கம் இல்லை, மக்களின் தேவைக்காக உருவான இயக்கம். வெறும் பதவி, அதிகாரம் என்கிற வேட்கையில் உருவான இயக்கம் இல்லை. மக்களின் பாதுகாப்புக்காக உருவான இயக்கம் இது. பதவிக்கானதல்ல, பாதுகாப்புக்கானது. எப்படியெல்லாம் வேலை செய்தால் ஓட்டு வாங்க முடியும் என்று சிந்திக்காமல், எப்படியெல்லாம் வேலை செய்தால் மக்களை பாதுகாக்க முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம் இந்த இயக்கம். எப்படியெல்லாம் வேலை செய்தால் தொகுதி பங்கீடு செய்து கொள்ள முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம் இல்லை இந்த இயக்கம். எப்படியெல்லாம் வேலை செய்தால் மக்கள் சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம். ஆகவேதான் எத்தனை சுனாமிகள் அடித்தாலும் சேதப்படாமல் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
சும்மா அந்த சமூக ஊடகங்களில் சில பேர் வேண்டுமென்றே திருமாவளவனுக்கெல்லாம் யாரும் இல்லை. பதவி மட்டும் நோக்கம் என்று வந்தவர்கள் யாரும் இல்லை. மீண்டும் மீண்டும் சீட்டு வேண்டும் என்று எண்ணி வந்தவர்கள் யாரும் இல்லை. இன்னும் எவ்வளவு வாழலாம் என்று ஆசைப்படுகிறவர்கள் யாரும் இல்லை. எப்போதும் நாங்கள் திருமாவளவனோடு தான் பயணிப்போம். எல்லா காலத்திலும் திருமாவளவனோடு தான் களத்து நிற்போம். நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள், மார்க்சின் மாணவர்கள் என்கிற புரிதலோடு இருக்கிற ஒருவரும் அவர்கள் சொல்வது போல் வெளியேறியவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் யாரும் இல்லை. அது விரவிட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தான். நான் இப்ப அண்மையில வட மாவட்டங்களில் பேசினேன். மதுரைக்கு தெற்கே இருக்கிற தம்பிகள் நான் தேர்தல் காலத்திற்கு முன்பே இயக்கம் ஆரம்பித்த போது என்னோடு வந்தவர்கள். அவர்கள் ஒரு ஆழ்கடைகளையும் திருமாவளவன் வேண்டாம் என்று தேசியவில்லை சொன்னதில்லை. ஒரு முறை கூட தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தான் இன்னும் அந்த பிடிப்போடு, உறுதியோடு, அதே வீரியத்தோடு என்னை சுற்றி நிற்கிறார். இன்னும் 1 மணி நேரம் நின்னா கூட கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கு. நிதி கொடுக்க 500, 1000, 500, 1000 என்றாவது படுத்து கொண்டே இருப்பார்கள் தம்பிகள். எனக்கு நிற்க முடியல. அடுத்து திருநெல்வேலிக்கு போகணும். தோழர்களே, நாம் இந்த மாநாட்டை ஒருங்கிணைப்பது தேர்தலுக்காக. அந்த தேர்தல் முடித்து விட்டது. அதனால எவனும் சொல்ல முடியாது மாநாடு எதுக்கு போடுறாரு, சீட்டு எவ்வளவு வாங்கலாம்னு பேரம் பேசுவதற்காக, சக்தியை காட்டுவதற்காக இந்த மாநாடு போடுகிறார் என்று யாரும் சொல்ல முடியாது. கருத்தியல் களத்தில் நாம் எந்த அளவுக்கு உறுதியாக நிற்கிறோம் என்பதற்கு இது ஒரு சான்று. சோழர்களே, 1991 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் மதுரைக்கோ புதூரி முதலாக நான் இந்த இயக்கத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய போது முன்மொழிந்த கொள்கை முழக்கங்களும் ஒன்றுதான் தமிழ் தேசியம். 91 எத்தனை வருஷம் ஆகுது? 2001, 2011, 2021, 35 வருஷம் ஆகுது. 35 ஆண்டுகளுக்கு முன்பு திருமாவளவர் மதுரை மண்ணில் உச்சரித்த சொல் தான் தமிழ் தேசியம். இடையில நான் பேசல, திடீரென்று நாம் சொல்லவில்லை. இப்போ இந்த துண்டறிக்கை முன்னாடி கொடுத்தாங்க தம்பிங்க. அந்த துண்டறிக்கையில சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்ற முழக்கம் இருக்கிறது. இது நான் எழுதிய முழக்கம். எப்போ எழுதினேன், எனக்கு ஞாபகம் இல்லையா. அதை நினைவு வைத்திருந்து தோழர்கள் அந்த துண்டறிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். சாதியம், தேசியம் மோனைக்காக போட்டதில்ல. கவிதையில் எப்படி வரும்? எதுகை மோனை சா போட்டா சாதி அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கும். சாதியம்னா தேசியம் அப்படின்னு வரும். அந்த ஒலி உச்சரிப்பு எதுகை மோனைக்காக போட்டதல்ல, கருத்தியல் முழக்கம் இது. சாதியத்தை ஏறறுப்பதன் மூலம்தான் தமிழ் தேசியத்தை வெற்றெடுக்க முடியும் என்கிற செய்தி அதனை அடங்கியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் சாதி பெருமை, குடிப்பெருமை என்று பெருமை பட பேசிக் கொள்கிறான். சாதியை சொல்லு, அப்பதான் நீ தமிழனா இல்லையான்னு தெரியும்.
அப்படின்னு சாதியை வாழ வைப்பதற்காக பேசுகிறார்கள். சாதியை குடிப்பெருமை என்று சாதியை உயிர்ப்போடு வைத்திருக்க துடிக்கிறார்கள். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாரதிதாசன் பாடியிருக்கிறார். ஒரு புறம் சாதி ஒழிப்பது, இன்னொரு புறம் தமிழை வளர்ப்பது, ரெண்டும் தான் முக்கியமான பணி, தமிழர்களின் பணி அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் யாரும் நேர்கோள் காட்ட மாட்டாங்க. சாதி பெருமையை ஏன் நீங்க தப்பா பார்க்கணும்? சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது. சாதி தான் நம்முடைய அடையாளம், சாதி அவசியம். இப்படி பேசுகிற தலைவர்கள் தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கிறார். அவர்கள் தங்களை முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். தமிழ் தேசியம் என்பது திடீரென்று திருமாவளவன் பொன்மொழித்த ஒரு முழக்கம் அல்ல. திடீரென்று விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியல் அல்ல. இந்த இயக்கத்தின் கொடியை வடிவமைத்து அதை அறிமுகப்படுத்திய முதல் நாளிலேயே சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை துடைத்து வறுமையை துடைப்போம், பெண் உரிமை மீட்டு நாட்டின் பெருமையை காப்போம், தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம், வல்லரசுகளின் ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம். இதுதான் ஐவாய் முழக்கங்கள். 5 முனை கொண்ட நட்சத்திரம். அந்த 5 முனைகளும் ஒவ்வொரு முனையும் ஒரு கொள்கைக்கான களம் அல்லது வியூகம். எங்கள் போராட்டத்திற்கான அல்லது நாங்கள் செய்ய போகிற புரட்சிக்கான வியூகங்களை கட்டமைக்கிற கோட்பாட்டு முழக்கங்கள். அந்த ரைமிங்கா சொன்ன வார்த்தையில ஒரு சூழ்நிலை சொன்னோம்னா, சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அல்லது வல்லரசிய ஆதிக்க எதிர்ப்பு. அமெரிக்கா ஈரான் மேல படையெடுக்கிறான், ஈராக் மேல படையெடுக்கிறான் என்றால் அமெரிக்காவை எதிர்த்து, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்கும், போராடும். சில பேர் கேட்கிறாங்க, எதுக்காக ஈரான் விஷயத்தெல்லாம் தலையிடுறான்றான். எங்க கட்சி உள்வாங்கி இருக்கிற கோட்பாடு ஏகாதிபத்திய எதிர்ப்பு. நீ ஏன் தமிழை பற்றி பேசணும்? ஏன் தமிழ் பெயர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக தமிழீழத்தை ஆதரிக்க வேண்டும்? ஏன் தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரிக்க வேண்டும்? ஏன் மேதக பிரபாகரன் அவர்களை ஆதரிக்க வேண்டும்? ஏனென்றால் எங்கள் இயக்கம் உள்வாங்கி இருக்கிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்கிற அந்த கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதால் தான் நாம் தமிழ் வாழ்கையற்றும் முழக்க விடுகிறோம், தமிழ் ஈழத்தையும் ஆதரிக்கிறோம், தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டையும் நடத்துகிறோம். யாரையோ பார்த்து நாமும் அதே போல செய்வோம் என்று இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் நம்மை பார்த்து மற்றவர்கள் பின்பற்றுவதுதான் அரசியலை தவிர நாம் யாரையும் காப்பி அடிக்கிற அரசியலை கையாண்டதில்லை. கொள்கைகளை பொறுத்தவரை எல்லா இயக்கங்களும் ஒரே மாதிரி தான். ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துகிற போது அதிலே நாம் காட்டுகிற தீவிரம் கட்சிக்கு கட்சி மாறுபடும். அதில் இருக்கிற உறுதிப்பாடு தலைமைக்கு தலைமை மாறுபடும். அப்படி பிற இயக்கங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறைகளை கையாளுகிற, மக்களோடு நிற்கிற, மக்களுக்காகவே சிந்திக்கிற ஒரு மக்கள் இயக்கம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று நாம் நெஞ்சு ஏற்கி சொல்ல முடியும். யாரும் வரலாம், யாரும் ஆட்சிக்கு வரலாம், யாரும் அதிகாரத்தில் இருக்கலாம். தேர்தலில் விட்டு ஆட்சி அதிகாரத்தில் வென்று சாதனை படைப்பது என்பது வேறு அரசியல்.
அது வேறு. கிராமம் கிராமமாக சேர்த்து மக்களை சந்தித்து மக்களை மடித்து மக்களோடு நின்று மக்களை அரசியல்படுத்துக அரசியல் என்பது வேறு. நாம் செய்வது மக்களை அரசியல்படுத்துவது, மக்களை அமைப்பாக்குவது. இதுதான் நம்முடைய முதன்மையான நோக்கம். அதுதான் இலக்கு. நாம் எதுக்கு இயக்க வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், சாதாரண மக்களையும் அரசியல்படுத்தி அவங்களுக்கு என்ன சமூகத்தை நடத்து கொண்டிருக்கிறது என்கிற தெளிவை ஏற்படுத்துவது, சமூக கட்டமைப்பை பற்றிய தெளிவை ஏற்படுத்துவது, பொருளாதார உற்பத்தி முறைகளை பற்றிய தெளிவை ஏற்படுத்துவது, அரசியல் அரங்கில் நிகழ்கிற ஒவ்வொன்றை பற்றியும் அவர்களோடு உரையாடுவது, விவாதிப்பது. மக்களை அரசியல்படுத்திவிட்டால் போகும், மாற்றங்கள் தன்னியல்வாக நிகழும். ஒரு தனிநபர் திரைப்படத்திலே வருகிற கதாநாயகனை போல திடீரென்று தோன்றி சாதிய வன்கொடுமைகளை கருத்து விட முடியுமா? முடியாது. திடீரென்று ஒரு தலைவன் தோன்றி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் ஒரே நாளில் அல்லது ஒரே ஆண்டில் அல்லது ஒரே ஆட்சி காலக்கலை தாண்டுகளில் ஒழித்துவிட முடியுமா என்றால் முடியாது. சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்ச்சி என்கிற இந்த பாகுபாடுகளை ஒரு தனி மனிதனால் ஒழித்துவிட முடியுமா என்றால் முடியாது. ஒரு நீண்ட நெடிய அரசியல் படுத்துதல் என்பது தேவை. எல்லோரையும் புரிய வைத்தாலே மாற்றங்கள் நிகழ்ந்துவிடும். இந்த குழந்தைகள் படிப்பகத்தை உருவாக்கும் போது ஒரு முழக்கம் நான் எழுதினேன். கருப்பால தம்பிங்க கேட்டாங்க, விளங்க வைப்போ விலங்கறுப்போ என்று அந்த முழக்கம். ஒரு பிரச்சனையை மக்களுக்கு விளங்க வச்சிட்டோம்னா தானா விலங்குகள் அருந்து போயிடும். நீ போய் அறம் எடுத்துட்டு போய் அறுக்க வேண்டியது. யாருடைய கைகளிலும் இருக்கிற விலங்குகளை உடைக்கிற பொறுப்பு எந்த ஒரு தனிநபருக்கும் கிடையாது, அந்த வலிமையும் கிடையாது. மக்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள் என்றால் அதை மக்களால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். அது எப்போது நிகழும் என்றால் மக்களை அரசியல்படுத்துகிற போதுதான் நிகழும். ஆகவேதான் நாம் மாநாடுகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம், பேரணிகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம், முழக்குகளை முழக்கிக் கொண்டே இருக்கிறோம், அந்த விவாதங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். தலைமுறை தலைமுறையா இத்தகைய அரசியல்படுத்துதல் இருப்பது நீடிக்கிற போது சமூகத்தில் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கான மாற்றங்கள் நிகழும். எலெக்ஷன் நேரத்தில் எப்படி வேணாலும் யாருக்கும் மாற்றி ஓட்டு போட முடியும், ஓட்டு போட வைக்க முடியும், எப்படி வேணாலும் ஆட்சி மாற்றங்களை நிகழ்த்த முடியும், ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆனால் ஓவரால் கூட்டி கழித்து பார்த்தால் சமூகத்தில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கார். என்ன நடந்தது? இப்ப திருமாவளவன் எம்பி ஆகி 3 வருஷம் ஜெயிச்சிட்டாரு, 3 முறை ஜெயிச்சிட்டாரு. என்ன நடந்தது? கேள்வி எழுப்பலாம். ஒரு சுய விமர்சனம் தான். ஏற்கனவே 2 எம்எல்ஏ உருவாக்கப்பட்டது, பிறகு 4 எம்எல்ஏக்களை உருவாக்கினோம், இப்போது 2 எம்எல்ஏக்களை உருவாக்கி இருக்கிறோம், ஒரு அமைச்சரையும் உருவாக்கி இருக்கிறோம். ஆக 6-8 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம், துணை மேயர்களை உருவாக்கி இருக்கிறோம், ஒன்றிய பெருந்தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோம், பேரூராட்சி மன்ற தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோம், நிறைய மாமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் நிகழ்த்திருக்கின்றன. ஓவரால் ரிசல்ட் என்ன? ஒட்டுமொத்தமான விளைவு என்ன? தோழர்களே, சமூக மாற்றம் என்பது அரசியல்படுத்துதலில் இருந்து நிகழக்கூடிய ஒன்று. அரசியல்படுத்துதல் என்றால் கட்சி அடையாளப்படுத்துதல் என்ற பொருள் இல்லை.
நீ இந்த நீல சிவப்பு துண்டை போட்டாலும் போடல அப்படின்னாலும் இந்த கட்சி பேசுகிற அரசியலை பேச வேண்டும், அதுதான் முக்கியம். நீல சிவப்பு துண்டை அணிந்தால் மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்று பொருள் இல்லை. சாதி ஒழிப்பு அரசியலை பேச துணிந்தால் மாற்றம் நிகழும். நீ நீலம் சிவப்பு நட்சத்திரம் பொறித்த மஃப்ளரை கழுத்திலே போட்டிருந்தால் மாற்றம் நிகழ்ந்து விடாது. தமிழ் தேசிய அரசியலை பேசுகிற தெளிவிருந்தான் துணிவிருந்தான் மாற்றம் நிகழும். பெண் விடுதலைக்கான அரசியலை விவாதிக்கவும் அதை பரப்பவும் செய்தான் நீ சிறுத்தைதான். அதுக்கு நட்சத்திரம் பொறித்த சட்டையை அணிய வேண்டும் என்று இல்லை. நட்சத்திரம் பொறித்த கொடியை கூரையிலே ஏற்ற வேண்டும் என்று தேவையில்லை. காரிலே பறக்கவே விட வேண்டும் என்று தேவையில்லை. பாக்கெட்டுக்குள்ளே தலைவரின் படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை. நெஞ்சத்திலே சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், வாட்டாளி வர்க்க விடுதலை, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கிற அரசியல் இருக்க வேண்டும். இந்த அரசியல் இருந்தால், இந்த கொள்கை கோட்பாட்டு தெளிவு இருந்தால் நீ சிறுத்தை தான். அதைத்தான் நாம் முன்னின்று எடுத்துச் செல்வோம், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கோம். அதற்கான ஒரு அங்கம்தான் மாநாடுகளை நடத்துவது. மாநாடுகளை நடத்துவது எங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு காட்டுறது இல்லை. 10,000 பேர் வந்தா கூட போதும், அல்லது 5,000 பேர் வந்தா கூட போதும், அது பிரச்சனை கிடையாது. 10 லட்சம் பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் இவர்களின் எத்தனை பேர் இந்த இயக்கத்தின் கொள்கைகளை புரிந்து இயங்குகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த கொள்கைகளை, கோட்பாடுகளை எப்படி விவாதிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதுதான் அரசியல் படுத்துதல் இதுதான். கட்சியில 100 பேர் கொண்டு வந்து சேர்க்கறது பேரில் அரசியல் படுத்துதல். அந்த கட்சியிலிருந்து ஆள் பிடிச்சு இந்த கட்சியில கொண்டு வந்து சேர்க்கிறது இல்லை அரசியல் படுத்துதல். அரசியல் படுத்துதல் என்பது கொள்கை வெளிப்படுத்துதல், கொள்கை வழி அவர்களை இயக்குதல், தெளிவுபடுத்துதல். அதுவே அவர்களை தலைநிவர வைக்கும், அவர்களை தலைவர்களாக தலைநிவர வைக்கும், அவர்களை போராளிகளாக பரிணாமம் பெற வைக்கும். போராளிகளை உருவாக்க முடிந்தவர்களால் தான் தலைவர்களை உருவாக்க முடியும். போராளிகள் இல்லாத இயக்கம் தலைவர்களை ஈர்ப்பு தராது. அதை தலைவர்கள் வர மாட்டாங்க. பணம் பண்றதுக்கு ஆள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பதவி செய்யறதுக்கு, பதவி எப்படி பெறுவது என்பதற்கு ஆள் உருவாவார்கள். போராளிகள் உருவாகிற போதுதான் அந்த போராளிகளில் இருந்துதான் தலைவர்கள் உருவாக்க முடியும். போராட தெரியாமல் நீ வாழ முடியாது. போராட வேண்டுமானால் தேவையை உணராமல் போராட முடியாது. இதுதான் சிறுத்தைகளின் முழக்கம். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் எழுதியது. தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நீ வாழ முடியாது. அடிமையா கிடையாது. உன்ட்ட எப்பவுமே ஒரு ஃபைட்டிங் நேச்சர் வருங்க. உரிமைக்காக குறை கொடுப்பது என்பது ஒரு போராடுகிற தன்மை. அந்த போராட்ட குணம் எங்கிருந்து வரும் என்றால், எனக்கு என்ன தேவை என்பதை நான் புரிந்து கொள்வதிலிருந்து வரும். அந்த தேவையை எப்போது புரிந்து கொள்ள முடியும் என்றால், கோட்பாடுகளை, கொள்கைகளை உள்வாங்கிக் கொள்ளுகிற போது நான் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு சோறு வேண்டும், சட்டை வேண்டும் என்கிற தேவை அல்ல, சமூக தேவை. ஒரு குடும்பத்திற்கு அல்லது சமூகத்திற்கு அல்லது மக்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை புரிந்து கொள்வதற்கே அரசியல் புரிதல் தேவை. மும்மொழி திட்டம் வேண்டுமா, இருமொழி திட்டம் வேண்டுமா, எது தேவை என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் மொழி கொள்கையை பற்றியும் ஆட்சியாளர்களின் அரசியல் பற்றியும் நமக்கு ஒரு புரிதல் தேவை. அப்படி இருந்தாதான் ஏன் அவன் 3 மொழியை திணிக்கிறான், நாம ஏன் அந்த 3 மொழியை எதிர்க்கிறோம், அதுக்கு நமக்கு ஒரு புரிதல் வேணும்.
இதை புரிந்து கொண்டால் இதுல எது நமக்கு தேவைன்னு தெரியும். 2 மொழியா 3 மொழியா, இந்தி வேணுமா இந்தி வேண்டாம், ஆங்கிலமும் தமிழும் போதுமா? இந்த தேவையை உணரவில்லை என்றால் உன்னால போராட முடியாது. உன்னால போராட முடியாதுன்னா உன் தலையில கொண்டு வந்து இந்தியை கட்டிடுவான். உன் பிள்ளை இந்தி பேசும், உன் பேர பிள்ளை இந்தி பேசும். உன் பாரம்பரியம் அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால 1 வருஷத்துக்கு பின்னால தமிழை மறந்து இந்தி பேசக்கூடிய 3ஆம் தர மக்களா மாறி போயிருவாங்க. அப்புறம் மோடி மாதிரியான ஆட்கள் தான் தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக இருந்து கொண்டே இருப்பார். ஏன் தமிழ்நாட்டில் பிஜேபி வாலாட்ட முடியவில்லை என்றால் இங்கே இந்தி பேசக்கூடியவர்கள் இல்லை என்பதனால்தான் மோடி வித்தைக்கு இங்கே யாரும் மயங்கவில்லை. இல்லைன்னா அவர் பேச்சாலேயே மயட்டி போட்டு விடுவார். மோடி வித்தை தெரிந்த ஒரு தலைவர் தான். தென் மாநிலங்களில் அவரால் சாதிக்க முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை, தமிழ்நாட்டிலே வாலாட்ட முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முடியவில்லை, சமஸ்கிருதத்தை பரப்ப முடியவில்லை. அதனால் அவர்களின் சனாதன அரசியல் இங்கே பெரிதாக ஈடுபடவில்லை. ஆகவே நம்முடைய முழக்கங்கள் ஒவ்வொன்றும் ஆழமான அரசியல் உள்ளடக்கமாக கொண்டிருக்கும். அந்த அரசியலை உள்ளடக்கமாக கொண்டு எந்த முழக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலோ அதை வைத்துக் கொண்டே நீங்கள் ஒரு விவாதம் நடத்தலாம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசியம் குறித்து ஏன் பேசுகிறது என்று சொன்னால், தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழின உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இன்னொரு மொழி தமிழ் இனத்தின் மீது திணிக்கப்படக்கூடாது, தமிழ் ஆட்சி மொழி ஆக்கப்பட வேண்டும். உயர் நீதிமன்றத்தில் போய் நீ தமிழ்ல வாதாட முடியாது. நிறைய வக்கீல் ஏன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு வராங்கன்னா இங்கதான் தமிழ்ல பேச முடியும், ஹைகோர்ட்ல தமிழ்ல பேச முடியாது, அங்க இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பேச முடியும். ஏன் உயர் நீதிமன்றத்தில் கேஸ் கொடுக்கிறவங்க தமிழ, கேஸுக்கு எதிரியா இருக்கிறவங்க தமிழ, வாதாடுற வழக்கறிஞரும் தமிழ, மேல உட்கார்ந்து இருக்கிற நீதிபதியும் தமிழ, எல்லாம் தமிழ்லயே வாதாடிட்டு போலாம்ல.